அவர்கள் லைசன்ஸ் இன்னைக்கு வேட்டையாடுவதற்கு யாரும் கொடுக்கல. இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றான் பாடுவது. வணக்கம். வணக்கம். என்றும் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பதில் கடவுள் செல்வநாதன் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கும் திரு மக்கள் நேசன் மக்கள் குமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஐயா, உங்களுடைய பெயர், உங்களுடைய பணி, மக்கள் சிலருக்கு ரசிகரானது எப்படி என்பதை கொண்டு. வணக்கம். என்னுடைய பெயர் மக்கள் குமார். நான் தொடர்ந்து மக்கள் பணி, மக்கள் சேவை செய்து வருகிறேன். நான் எனக்கு பிடித்த ஒரு தலைவர், எனக்கு பிடித்த திரைப்படங்கள், எனக்கு ரொம்ப விருப்பமாக குடும்பத்தோடு ரசித்த படங்கள், எண்ணற்ற தத்துவ திரைப்படங்களை தந்த புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவருடைய பல திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக, மக்கள் திருந்தக்கூடிய வகையில் பல ஒழுக்கங்களும் நெறிமுறைகளும் சொல்லிக் கொடுத்த படங்களை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு மட்டுமல்லாமல் எனக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் இவர் எப்படி இன்றைக்கு மக்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார், மக்களுக்காக பல திட்டங்களை எல்லாம் செயலாற்றி வருகிறார், இன்னும் பல திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக செய்ய காத்திருக்கிறார். அருமையான தலைவர், நான் கண்ட ஒரு மிக சிறந்த தலைவர். ஆனால் இது போன்ற தலைவர்கள் இனிமேலும் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? நம்ம தலைவரை தவிர வேற யாருமே கிடையாது. நீங்க சொன்னீங்க, உங்க மேல எனக்கு ஒரு பெரிய பாசம் இருக்கா. உங்களுடைய புனைப்பெயர் மக்கள் குமார். அது மக்கள் குமார் என்று சொன்னால்தான் உங்க பேரே முழுமையாகும். சரியா? அதாவது அவருடைய, அதாவது நீங்க 80ல் சொன்னீங்க, தலைவர் இறப்பதற்கு ஒரு 6 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க நினைவு தலைவரை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது, உங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு 48 வருடங்கள் கடந்து ஒரு இளைஞராக இன்றைக்கு இருக்கிறீங்க. தலைவரை பிடித்திருக்கிறது. நீங்க சொன்னது எப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், திரைப்படங்களை பாடல்களாக்கி திரையரங்குகளை பாடசாலையாக்கிய ஒரே தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் தான். வாழ்ந்த தலைமுறை, வாழும் தலைமுறை, வளரும் தலைமுறை, வரும் தலைவருக்கு வழிகாட்டு அத்தனையும் தலைவர்கிட்ட தான் இருக்கு. வேற வழி இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களை திருத்துவதற்கு தலைவர் படங்களை தவிர வேறு எந்த படமுமே கிடையாது. நான் என்னுடைய தலைவருக்காக என்று சொல்லவில்லை. அவரை நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு என்று சொல்லியிருப்பார். இந்த திரைப்பட வசனங்கள் அவர் வாழ்க்கையில நிஜமான. நானே போட போற சட்டம், நடு பேர் உதிரி திட்டம், நடுநாள பேர் திட்டம். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது, சின்ன வயசுல இந்த லைட்லாம் போலீஸ் பிடிச்சிருவாங்க, டபுள்ஸ் போனால் போலீஸ் பிடிப்பாங்க. ஒரு ஏழை எளியவன் தான் டபுள்ஸில் போவோம். நானும் சின்ன வயசுல மாட்டிருக்கேன். எங்கள் அப்பாவும் போலீஸ் தான், இருந்தாலும் போலீஸ்காரர் நிறுத்தி இறக்கி டபுள்ஸில் போனால் ஃபைன் பண்ணுவாங்க. ஆனால் தலைவர் வந்த உடனே 1977 ஆன உடனே முதல்ல கையெழுத்து டபுள்ஸ் போவாங்க, லைட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், இந்த அளவுக்கு தலைவர் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இல்லாத நீங்கள் நேற்று ஏதோ ஒகேனக்கல் போனேன் என்பது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் செல்லில் போகும்போது அப்போ தான் நினச்சிங்கன்னா உங்கள் பதிவில் நான் போட்டேன், தலைவருடைய 2வது படம் அடிமைப்பெண். அந்த படத்தில் அங்கே தான் அந்த ஷூட்டிங் எடுத்தார். ஏன்னா நீர்வீழ்ச்சியில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றான் பாடுவது. அந்த பாடல் காட்சி இருப்பதற்காக தான் அப்படி படம் எடுத்தாங்க. அப்புறம் ராஜஸ்தான் பாலைவனம் படம் எடுத்தாங்க, சிறப்பான படம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய்க்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லும்போது இதே கனி படம் பிச்சாவரம் நம்முடைய தலைவர் நடித்த படம் 1975 வந்த படம். பிச்சாவரம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் போய் நிற்கு ஒரு சுற்றுலாத்தலம். தலைவர் தான் அந்த இடத்துல தேடி எடுக்கிறார். அப்போ அந்த தமிழ்நாட்டில் அவருடைய பாதங்கள், நம்ம மாவட்டத்தில் அந்த படம் எடுத்தாங்க. ரொம்ப எனக்கு இன்னொரு உங்கள் மேலே எனக்கு பிடித்த அம்சம் என்னன்னா, நீங்கள்
மது அருந்த மாட்டீர்கள். மக்கள் உங்களை பற்றி சொல்லும்போது உங்களை மக்களே தான் கூப்பிடுறாங்க. மக்கள் அவர் வந்து கடும் உழைப்பாளிங்க, அவர் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க, மது அருந்த மாட்டாருங்க, போய் பிடிக்க மாட்டாரு, அதுல எதிராக சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் தான் சொல்லணும். நான் கேள்விப்பட்டது, அதனால தான் உங்க மேலே எனக்கு ஒரு பாசம். ஏன்னா எந்த நேரத்துலையும் தெளிவாக இருக்கிறவங்க தான் மனிதன் இல்லையா? ஒரு 12 மணிக்கு போட்டால் கூட அளோ சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம இப்போ என்ன இளைஞர்கள் மத்தியில் என்னன்னா ஒரு 8-7 மணி ஆனால் உடனே அவன் சரக்கு போகிறாங்க. பிறகு பேசுறது கஞ்சா வேலை வந்துருச்சு. அப்போ இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு இளைஞர்கள் மக்களுக்கு திருத்தணும் தான் உங்களை இந்த அரங்கிற்காக. அது மது அருந்தாதற்கு என்ன காரணம் என்பது சொல்லுவாங்க. அதாவது ஐயா, இப்போ என்னன்னா எங்கள் அப்பா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா மது அருந்தினா, தம் அடித்தார், பாக்கு போட்டார். இது எல்லாம் எங்கள் அப்பா செய்ததை நான் செய்யக்கூடாது என்பது எனக்கு ஆரம்ப நான் குழந்தையாக இருக்கின்ற போது கூட தோணும். ஆனால் எனக்கு முழுமையாக நான் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் பார்த்த படத்திலே புரட்சி தலைவர் ஐயா அவருடைய படத்தை பார்த்த பிறகுதான் நான் தொடர்ந்து இந்த புகை பிடிப்பதற்கு அடிமை இல்லை. அதே போல மது அருந்தக்கூடாது, அந்த அடிமையான அந்த தப்பான விஷயத்துக்கு போகக்கூடாது, அதுதான். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கலாம், ஆனால் புகைப்பிடிப்பதும் சரக்கடிப்பதும் இது போன்ற காட்சிகளை தான் வைக்கிறார்கள். ஆனால் இவர் முழுக்க முழுக்க சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு சிறு குழந்தைகள் மீதாகிறார், பள்ளிக்கூடத்தில் கஞ்சா அடிக்கிறார்கள், சரக்கு எடுத்து போய் சென்று அங்கே போய் சரக்கு அடிக்கிறார்கள். நான் எத்தனையோ பள்ளிக்கூடத்திற்கு சென்று ஒரு சில வேலைகளை தடுத்து இருக்கிறேன். மாணவர்கள் மத்தியில் பேக்கில் வந்து சரக்கு வச்சு எடுத்துட்டு வரான், நான் போய் தடுத்து இருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் இது சொல்லி அவர் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் படைத்த ஒரு தலைவர், அவர் முதல்வராக இருந்தது கூட அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும், நீங்க சொன்னது போல நரிக்குறவை இன மக்களுக்காக தொழில் செய்வதற்காக அவர்கள் லைசன்ஸ் இன்னைக்கு வேட்டையாடுவதற்கு யாரும் கொடுக்கல. ஆனால் புரட்சி தலைவர் என் மக்கள் தலைவர் இவர்கள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தொழில் செய்கிறாங்க. இன்னைக்கு ஃபேன்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக இந்த மணி, இந்த வளையல், சிப்பி இதெல்லாம் அதிகமாக விற்கிறாங்க. இது இவர் கொடுத்த திட்டங்கள் தான், இவர் செய்த அந்த சாதனைகள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அந்த இனம் இன்னைக்கு தலைநிலை செய்திருக்கிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கலைஞனும் இது போன்ற ஐயா எப்படி வாழ்ந்தாரோ திரையுலகத்தில், எப்படி இந்த திரையுலகத்தில் மக்களுக்கான அந்த விழிப்புணர்வை தந்தாரோ அதே போல ஒவ்வொரு நடிகரும் தர வேண்டும். இனி வரக்கூடிய தலைவராக நினைக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் இதை நினைக்க வேண்டும். அதுதான் மகிழ்ச்சி. அப்போதான் வந்து நம்ம தமிழ்நாடு கலாச்சாரங்கள்ல தலைவர் நிறைய அந்த படங்களை செய்திருப்பார் இல்லையா? அது வந்து தமிழ் வாழ்க படம், அவர் தான் வந்து சிஎம் ஆன உடனே தமிழ் தான் கையெழுத்து போடணும்னு சொன்னார். அது வரைக்கும் நான் வந்து ஆங்கிலத்தில் தான் போடுவேன், செல்வனாதான் அவர் சொன்னதிலிருந்து அதன் பிறகு மாற்றி இன்றைய வரை இன்றைக்கும் தலைவர் சொன்னது மாதிரி தமிழில் கையெழுத்து போட்டார். அது தமிழ் அந்த பெரியார் சீர்திருத்த கையெழுத்து போட்டாங்க. நிறைய விஷயங்கள் தமிழுக்காக செய்யறது தலைவர். பல விஷயங்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் பொன்னான நேரத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அரங்கிற்கு வந்து இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டி நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு பெருமையாக இருக்குது. தலைவரை பார்த்து நான் மது அருந்த மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் தான் நமக்கு இன்றைக்கி வழிகாட்டி மாணவர்களை திருத்தக்கூடிய ஒரு பொக்கிஷமாக, ஒரு சகாப்தமாக அவருடைய படங்கள் இருக்கிறது. நிறைய பேசலாம். இன்னும் ஒரு சந்திப்பில் நாம் தலைவரை பற்றி நிறைய பேசலாம் என்று கூறி, இதுவரை நீங்கள் வந்து தலைவரை பற்றி ஒழுங்கு பேசியதற்கு, உண்மையை பேசியதற்கு, வருங்கால தலைமுறையை நினைத்து பேசியதற்கு நன்றி தெரிவித்து, எங்களுடைய அரங்கிற்கு வந்தவங்களுக்கு என்னுடைய சிறிய நண்பளிப்பான தலைவர் வந்து நாடக உலகிலிருந்து தான் திரையுலகம் போனார், திரையுலகிலிருந்து தான் அரசியல் உலகம் வந்தார். அவர் மூவேந்தர் என்றாலும் நானும் ஒரு நாடக நடிகன் என்ற பெருமையில் தலைவரோடு இருக்கிறேன் என்ற ஒரு நன்மையில் பேசுகிறேன். இந்த புத்தகத்தை உங்களுக்கு அன்பாக அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி.
காவி இது சாமியார் வேஷம் போட்டு போவார், தலைவர் பாடுவார். பாட்டு கேட்டு காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் யோசி அப்படி பாட்டு வந்துங்க இருக்கோம். காசிநாதனே என் தெய்வம், யாரு நாகேஷ் சார்.